ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெவமாலினிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம காஞ்சி மகா பெரிவா சொன்ன ஒரு எளிய பரிகாரம். அந்த பரிகாரம் என்னன்னா சிம்பிள் தான். நான் அதை சொல்கிறேன், அதை நீங்கள் பண்ணி பாருங்க. நிறைய பரிகாரங்கள் நான் வாரம் சொல்லிட்டு தான் இருக்கேன். அந்த பரிகாரத்தில் யாருக்கு எது உச்சிதமாக இருக்கோ அதை எடுத்துங்கோ, எது பண்ணிகிட்டே இருங்கோ. இது ஒன்று கிளிக் ஆகிடும், அந்த கிளிக் ஆனது அதையே நீங்கள் பிடிச்சுட்டுருக்கோ. அதுக்கு தான் நான் நிறையா போட்டுட்டே இருக்கேன். போட 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 ஒருத்தருக்கு ஒன்று கிளிக் ஆகும். இது பண்ணால் நம்மளுக்கு நடக்கிறது, இது பண்ணால் நம்மளுக்கு நடக்கிறது, எல்லாமே நடக்கும். நம்பிக்கை வச்சுட்டு பண்ணால் எல்லாமே நடக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. பட் சில பேருக்கு அதுலேயும் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் நம்மளுக்கு நன்னா இருக்குது, அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் நம்மளுக்கு நன்னா இருக்குது, மனசுக்கு இதுவாக இருந்து நடக்கிறது அப்படின்ற மாதிரி அவாவா மனசுக்கு ஒரு திருப்தின்றது வரணும் இல்லையா? அப்போ தானே நம்ம முழு நம்பிக்கையோடு கொண்டாட முடியும் அந்த பரிகாரத்தை. அதனால் அந்த பரிகாரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆதிசங்கரரை பற்றி ஒரு சில வினாடிகள் நம்ம பேசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆதிசங்கரோட பிறந்த ஜெயந்தி வரப்போகிறது. ஸோ அந்த ஜெயந்தி என்னன்னா நாளைக்கு விசேஷமாக கொண்டாடப்படுறது. அந்த ஜெயந்திக்கு ஆராதனை, அபிஷேகம் எல்லாமே நடக்கும் கோவில்களில். இந்த ஸ்கூலில் பரிசு போட்டி, கட்டுரை போட்டி எல்லாமே வைப்பா. அதெல்லாம் நடக்க போகிறது. ஸோ ஆதிசங்கரோட வாழ்க்கையில் எப்படின்னா, அவர் எப்போ பிறந்தார்னா 788ஆம் ஆண்டு கேரள மாநிலத்தில் காலடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தார். அவரோட அம்மா பேர் ஆர்யாம்பாள், அவரோட அப்பா பேர் சிவகுரு. அவர் சின்ன வயசுலேயே ரொம்ப ஞானத்தை அடைஞ்சுட்டார். 7 வயசுலேயே எல்லா ஞானமும் வந்துடுத்து, எல்லா வேதமே படிச்சிட்டார். எல்லா வேதமும் அவர் படிச்சிட்டார். அவர் வாழ்ந்ததே கொஞ்ச காலம்தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொஞ்ச காலத்தில் அவர் எல்லா வேதங்களையும் படிச்சிட்டார். 32 வயசுலேயே அவர் கேதார்நாத்தில் சமாதியாக அடைஞ்சுட்டார். அவர் பயங்கர சாதனையெல்லாம் பயங்கரமாக புரிஞ்சிருக்கார். பரமாத்மா அதை பற்றிலாம் பேசியிருக்கார், போதிச்சிருக்கார் எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள், எண்ணிலடங்கா விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கார். மடங்கள் எந்தெந்த இடத்துல நிறைவேறியிருக்கார் பாருங்கோ. ஸ்ருங்கேரி, துவாரகா, பத்ரிநாத், பூரி, இந்த இடத்துலலாம் மடங்கள்லாம் அவர் நிறுவி நிறைய தத்துவங்களை சொல்லியிருக்கார். அப்புறமா காஞ்சிபுரத்தில் சர்வஞான பீட்டம் அப்படின்ட்டு கல்வி நிலையத்தையும் உருவாக்கியிருக்கார். இப்போ அந்த காஞ்சிபுரத்தில் தான் நம்ம பெரியவாள்லாம் அங்கே தான் இருக்கா. அதே மாதிரி பகவத்கீதை, விளக்க உரையெல்லாம் பகவத்கீதை அதெல்லாம் நிறைய இது பண்ணியிருக்கார். அப்புறம் சோஸ்திரங்கள் பார்த்தேன்னா, இது நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், ஏன்னா நான் சப்ஜெக்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பரிகாரத்தை பாருங்க. ஆனால் இதை பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான், கேட்டேன்னா நன்னா இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ இது என்னது பரிகாரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன். இன்னொன்று என்னென்னா சௌந்தர்ய லகரி, கனகதாரா சூத்திரம், அப்புறமா பஜகோவிந்தம், அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கம் இது அதுன்னெலாம் சொல்ல முடியாது. நான் சொல்லிகிட்டே போனால் இந்த எபிசோடே போகாது. அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கார். ஸோ காஞ்சி மகா பெரிவா இந்த வழியில் தானே வந்துட்டுருக்கார். இப்போ நம்ம அந்த பரிகாரத்துக்குள்ளே போயிடலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்னென்னா, இது ஒரு எளிய பரிகாரம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மெனக்கெட வேண்டாம், ஸ்லோகம் சொல்ல வேண்டாம், அப்படியே பயங்கரமாலாம் இதெல்லாம் மன்னிக்க வேண்டாம். சாதாரணமாக காலம்பரை எல்லாரும் சாரி ஃப்ரெண்ட்ஸ், போன வாட்டி கேட்டுருந்தேன். நம்ம போன வாட்டி நான் பரிகாரம் சொல்கிறச்ச நிறைய பேர் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டிருந்தேன், எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். எதுவாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியன் வரத்துக்கு முன்னாடி, சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப உச்சிதமாக இருக்கும். ஆனால் எல்லாராலையும் அப்படி பண்ண முடியாது இல்லையா? அதனால் நார்மலாக நீங்கள் 9 மணிக்கு குளிச்சுட்டு விளக்கேற்றுள்ள இல்லையா, அப்போயே நான் சொல்கிற பரிகாரமும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நீங்களாம் ஆஃபீஸ் போகிறேள், இதையும் நிறைய பேர் கேட்டிருந்தா. நீங்களாம் ஆஃபீஸ் போகிறேள், ஆஃபீஸ் போகிறவாளுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் சாயந்தரம் பண்ணுங்கோ.
நம்ம பண்ணணும். நம்மளோட கடமை வந்து பண்ணணும். அதை வந்து நீங்கள் எப்பயோ ஒரு டைமை சூஸ் பண்ணிங்கோ. உச்சிதமான நேரம் எதுனா பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிட்டாலும் இப்போ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயோ வெளில போகிறீள் வரேள் 12 மணி கூட ஆறுது ஆற்றுக்கு வரத்துக்கு. இப்போல்லாம் சில பேருக்கு 11, 12 ஆறுது. கவலையே பட வேண்டாம். நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி வெளில கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு போயிட்டேன்னா போகிற காரியமும் நல்லபடியாக வெற்றியாகும். அதே மாதிரி நீங்களும் அச்சோ நம்ம போய் பண்ணணுமே பரிகாரம் பண்ணணுமே அப்படின்ட்டு நம்ம வந்து அதுக்காக மெனக்கிட வேண்டாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் பரிகாரத்துக்குள்ளே போய்ட்றேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சுவாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு சுவாமி அறை முன்னாடி உட்காந்துட்டு எப்பயும் போல் நம்ம விளக்கு ஏற்றிட்டு நெய் விளக்கு இல்லை நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு உட்காந்துட்டு நம்ம வந்து பிள்ளையாரை பிடிச்சிக்கணும். மஞ்சள் பிள்ளையார். நம்ம வீட்டில் நிறைய பிள்ளையார் இருக்கும். சில பேர்லாம் நிறைய பிள்ளையார் வச்சுட்டுருப்பா. இப்போ எங்கள் காலத்துலலாம் பார்த்தேன்னா எனக்கு பிள்ளையார்னால் அவ்வளோ இஷ்டம். ஸோ நிறைய பிள்ளையார் வச்சுட்டுருப்பேன் நான். அதனால் அந்த எக்கச்சக்க பிள்ளையார் இருந்தாலும் இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ஈக்குவலாக எந்த பிள்ளையாரும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் பிள்ளையார் ஒரு கைப்பிடி மஞ்சள் எடுத்துங்க. ஒரு கைப்பிடி மஞ்சள் எடுத்துக்கோங்க. சுவாமிக்கு வைக்கிற மஞ்சள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கணும். சமையலுக்கு போடுற மஞ்சள்லாம் எடுத்துக்கக்கூடாது. சுவாமிக்கு வைக்கிற மஞ்சள் குங்குமம் இடுவோம் இல்லையா, அந்த மஞ்சளை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு மஞ்சளை எடுத்துங்கோ. அந்த மஞ்சளை வந்து பிள்ளையார் பிடிங்கோ. எல்லாருக்கும் பிள்ளையார் பிடிக்கிறதுனா எப்படின்னு தெரியும். பிள்ளையாரை பிடிங்கோ. பிள்ளையாரை பிடிச்சிட்டு அதில் ஒரு குங்குமம் வைங்கோ. வச்சுட்டு நம்மளுக்கு அருகம்புல் கிடச்சிதுன்னா அருகம்புல்லை வந்து வச்சுடுங்க பிள்ளையாருக்கு. அப்படி கிடைக்கல, அருகம்புல் கிடைக்கல அப்படின்னா வாசனை பூ மல்லி ஏதாவது வைங்கோ. அப்படியும் அதுவும் இல்லைன்னா ஏதாவது வீட்டில் பூக்கிறதோ இல்லை சுவாமந்தியோ எதுனாலும் நீங்கள் வைக்கலாம். ஏதோ ஒரு பூ வச்சுட்டு வேண்டின்ட்டு பிள்ளையாருக்கு ஊதுவத்தி காமிச்சிட்டு கற்பூர தீபாரதனை காமிச்சிட்டு ஒரு நெய்வேத்தியம், அதுக்கு முன்னாடி நெய்வேத்தியம் வச்சுடுங்க. நெய்வேத்தியம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வைக்கணும்னு எல்லாருமே கேட்குறேன். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாழைப்பழம் வைங்கோ. அப்படியே இல்லைலாம் டேம் சீப்பு டைமண்ட் கல்கண்டு ரொம்ப ஒரு 15 ரூபாய்க்கு கேட்டாலும் ஒரு பெரிய பேக்கெட் வரும் நினைக்கிறேன். பெரிய பேக்கெட் வரும்னு நினைக்கிறேன். அந்த 15 ரூபா 20 ரூபாக்குள்ளேயே நம்ம பரிகாரம் எல்லாமே வீட்டில் எல்லாருக்குமே மஞ்சள் இருக்கும். அந்த மஞ்சளில் பிடிக்க போகிறேள். விநாயகருக்கு குங்குமம் இட போகிறேள். சரியா? இந்த விநாயகரை வந்து நீங்கள் வெறும்னா இது முக்கியமான பாயிண்ட். இதுக்கு நீங்கள் டவுட் கேட்பேள். விநாயகர் மஞ்சள் பிடிச்சி விநாயகரை வைக்கிறதுக்கு கீழே வந்து விநாயகரை வெறும் தரையில் வைக்கக்கூடாது. வெத்தலை வச்சுட்டு வெத்தலை மேலே இந்த மஞ்சள் பிள்ளையாரை வச்சுட்டு நீங்கள் குங்குமம் இடுங்கோ. இட்டுட்டு பூ சாத்துங்கோ பிள்ளையாருக்கு. வச்சுட்டு தீபாரதனை காமிச்சிட்டு நைவேத்தியத்தை வச்சுட்டு நீங்கள் மனதார பிள்ளையாரப்பா எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு குழந்தைகள் பிறக்கணும், எனக்கு கடன் சுமை குறையணும், கல்யாணம் ஆகாத என் குழந்தைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், எல்லாமே எதுனாலும் வியாதிகள் குறையணும், எது ஒன்றும் நீங்கள் பரிபூரணமாக வேண்டின்றேன்னா நல்லபடியாக ஆத்மார்த்தமாக வேண்டின்றேன்னா நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லலை, நம்ம மகா பெரிவா சொல்லியிருக்கா. இப்போ அந்த மஞ்சள் பிள்ளையாரை வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும், ஃபர்தராக இந்த மஞ்சள் பிள்ளையார் வந்து வாரம் நம்ம பண்ணணும். இந்த வெத்தலை இருக்கு இல்லையா, வெத்தலை மேலே மஞ்சள் பிள்ளையார் வச்சுருக்கேள். வச்சுட்டு அது 1 வீக் அதை வச்சுக்கலாம், 1 வாரம் வச்சுக்கலாம். அந்த 1 வீக் கழித்து இந்த பிள்ளையார் பிடிச்சது வந்து காஞ்சி போயிடும். நம்ம என்ன பண்ணணும், அதை ஒரு நீர்நிலையிலையோ இல்லை ஒரு சுத்தமான இடத்துலையோ மரம் செடி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல விட்டுடணும் அந்த மஞ்சள் தண்ணி. அதாவது என்ன பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று நீர்நிலையில் விடுங்கோ. அப்படி இல்லை நீர்நிலை இல்லை உங்கள் ஆற்று பக்கத்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கோ, ஒரு சுத்தமான பவுல் சுவாமிக்கு வைக்கிற பாத்திரம் ஏதாவது எடுத்துங்கோ. அதில் வந்து தண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த பிள்ளையார் எடுத்து வச்சுருங்கோ. அது கரைஞ்சிருமா, கரைஞ்சிட்ட உடனே இந்த செடியெலாம் இருக்கு இல்லையா, செடி மரம் கொடி இல்லை நம்பாத்துலேயே ஏதாவது செடி வளர்த்துட்டா துளசி செடி அந்த செடியிலையும் விட்டுடலாம். அதுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பரிகாரம் வந்து இப்படி தான் பண்ணணும். வாரம் பண்ணிட்டு இருக்கணும். உங்களுக்கு
வாரம் பண்ணிகிட்டே இருங்கோ. கொஞ்சம் சில வாரத்திலேயே வந்து நீங்கள் நினைச்சது நடந்துடும். எல்லாமே திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கையால் மட்டும்தான் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். நம்பிக்கை இல்லாமல் பண்ணால் நம்ம பண்ணவே வேண்டாம் ஒரு செயலை. நம்பிக்கையோட, பூரண நம்பிக்கையோடு நம்ம பெரிவாளை தியானிச்சுண்டு, பிள்ளையாரை தியானிச்சுண்டு, பிள்ளையாரப்பா நான் பண்ணுற ஒவ்வொரு செயலும் தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும், அதுக்காக தான் நான் வந்து உன்னை வழிபடுறேன், நீ நான் நினைக்கிறத நடத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பகவானை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்கோ. நம்ம மகா பெரிவாளையும் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். நானும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் ஹேமா. பாய்.